செல்லம் சாங் அண்ட் ரப்பப்பா சாங் எடுத்த உடனே வந்து ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸில் கேட்டேன். நான் ஒரு 3 நாள் அதே தான் மைண்டில் பாடிட்டே இருந்தது. இது பின்னாடி ஒரு மேக்கிங் வீடியோ இருக்குது, அதை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். மேபி அது யூடியூப்ல ரிலீஸ் ஆகலாம், இல்லாட்டி டிவி சேனலில் வரலாம். இந்த டீம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படத்துக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் நிச்சயமா போகும்போது வந்து கரீனா சோப்ரா நிச்சயமா என் மைண்ட்லேயே இருக்காங்க, அது மறக்கவே முடியாது. ஒரு போஸ்டர்ல அப்படியே வந்து பூர்வத்தை தூக்கிட்டு வந்து சந்தானமோட எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் a great team. 3 பேர்த்தோட காம்பினேஷன் வந்து பிரமாதமானது. they all have that energy. ஏன்னா கார்த்தி ஒரு இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஒரு 5 நிமிஷமே வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங் இருந்தது. he had so much information. எல்லாத்தையும் சுவாரஸ்யமா எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லியிருந்தாப்புல. வீட்டுக்கு வந்தாலும் வந்து அதே சீன்ஸை நடிச்சு காமிப்பாப்புல. அப்ப தெரியும் என்ன ஸ்பார்க் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல. எல்லாரும் எவ்வளவு அனுபவிச்சு நடிச்சிருப்பாங்க, என்னென்ன கலாட்டக்கல் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்திருக்கும் அப்படிங்கறது வந்து கார்த்தி வீட்டில் வந்து சொல்லும் போது தெரிஞ்சோம். அது இந்த படத்துல நிறைய he had to say about all the dialogues. ராஜேஷ்க்கு இன்னொரு பழக்கம் வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்களே வந்து ஒரு கேரக்டரா மாத்தி அந்த ஆக்டருக்கு கொடுத்துருவாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செலிபிரிட்டிய மனசுல வச்சுக்கிட்டு காஜல் அகர்வால பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா மேபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வரும். அது ஒரு சின்ன ஒரு டிட்பெட் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.